ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநரலை போற்றி. சித்தமில்லாமல் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை மயமே. இறைவா, எல்லாத்தையும் காப்பாற்று. தனுசு ராசி நேர்களை காப்பாற்று. தனுசு ராசி மூலம், போராடம், உத்திராடம் அடங்கிய ராசி மண்டலம். சித்தர்களுடைய அணுக்கரும் ராசிக்கு இருக்குது. இந்த வீடியோ பதிவில் சித்தர்களை பற்றி தான் பேச போகிறேன். நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்க, சித்தர்களை பற்றி வீடியோ போடுங்க சார், சித்தர் வழிபாடு எப்படி பண்ணணும்னு. சித்தர்கள் யாருக்கு சித்திப்பாங்க அது பார்க்கணும். ஏன்னா சித்தர்கள் அருபர்கள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறாங்க, இந்த பூமியில் இருக்கிறாங்க, நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்கள நம்ம பார்க்க முடியாது, சரியா? நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் சில பேர் உணர்கிறாங்க, சரியான நேரில் உணர்கிறாங்க. அவங்களுடைய ஸ்தலத்துக்கெல்லாம் போகிறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறாங்க. சித்தருடைய ஜீவசமாதியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 18 சித்தருடைய ஜீவசமாதியும் இருக்குது. சில பேர் ஜோதி வடிவமாக இருக்கிறாங்க, சில பேர் சிவஜமாதியாக இருக்கிறாங்க, சில பேர் இறைவன் கூடயே சேர்ந்துட்டாங்க, கருவறையில் இருக்கிற மூலவர் கூடயே சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்படி நிறைய நிலைப்பாட்டில் சித்தர்கள் இங்கே நமக்கு அருள் புரிகிறாங்க. ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னா அனைத்தும் சித்திக்கும், சரியா? எந்த பிரச்சனையும் இருக்காது. கிரக தோஷங்கள் எதாக இருந்தாலும் சரி சாட் அவுட் ஆயிரும். தொட்ட காரியம் தொடங்கும், காரியங்களும் இருக்கும். எதை நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. பொதுவாக சித்தர்களுடைய அனுக்கிரம் யாருக்கு சார் கிடைக்கும்? யாருக்கு சித்தர்களுடைய அஷ்டமா சித்திகள் சித்திக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, சரியா? இந்த கமர்ஷியலாக ராசி பலன் கேட்குறவங்கலாம் தயவுசெய்து ஸ்கிப் ஆகிருங்க. நான் கமர்ஷியலாக சொல்ல மாட்டேன், சில நேரம் சொல்லுவேன் நான். ஆனால் எல்லா நேரம் கமர்ஷியலாக ராசி பலன்கள்லாம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்க, பல்ட்டி வீடு கட்டுவீங்க, மாடி வீடு கட்டுவீங்க, இதெல்லாம் எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்க முடியாது. வேத ஜோதிடத்தில் நிறைய வாய்ப்பாடு இருக்குது, சரியா? நேரத்தில் ஒரே வாய்ப்பாடை மட்டும் ஒப்பிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையாக கேளுங்க. நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான சித்தர்கள் சொல்கிறேன், எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த சித்தர் வழிபாடினால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எப்படி கிடைக்கும், அந்த தகவலில் எனக்கு சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், ரைட்டு? இப்போ சித்தருடைய அருள் யாருக்கு சித்திக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். யாருக்கு சார் இடம் இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான், குரு, கேது நல்ல நிலைமையில் இருக்கணும். இவங்க ராசி லக்கணத்துக்கு கெட்டு போகக்கூடாது, 6-12 மறையக்கூடாது. இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள்ள தொடர்பில் இருக்கணும். 3 கிரகமும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கணும். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சரியா? தனுசு ராசியில் குருவே இருக்கிறார், குரு கூட சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். ஒளிச்சந்திரனா நீங்கள் சூரியகாந்தரத்தில் பிறந்திருக்கணும். சூரியகாந்தரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் சில மாதத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும், சரியா? நேரில் அந்த மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா நீங்கள் எந்த மாதத்துலேருந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பங்குனி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரன் வலுவாக இருப்பார், சரியா? பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த மாதத்தில் 7 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வலுவாக இருப்பார். அந்த சந்திரன் கூட சேர்ந்த குரு ரொம்ப வலுவாக இருப்பார். உங்கள் ராசியிலே குரு இருப்பார், உங்கள் ராசிநாதன் குரு இருப்பார், ராசியில் இருப்பார். இந்த குரு யாரை பார்க்கணும்னா, சனி கேதுவை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும். சனி பகவான் மேசத்தில் இருப்பார், அவர் 5ஆம் பார்வையில் பார்க்கணும். கேது சிம்பத்தில் இருப்பார், அவர் 9ஆம் பார்வையில் பார்க்கணும். இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த சித்தர்களுடைய அருள் சித்திக்கும். அது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான், குரு, கேது தங்களுக்குள்ள கோணத்தில் இருக்கணும், இல்லைன்னா கேந்திரத்தில் இருக்கலாம், சரியா? தனுசில் குரு இருக்கலாம், மீனத்தில் சனி பகவான் இருக்கலாம், மிதுனத்தில் கேது இருக்கலாம். கேது குரு பார்வைக்கு வருவார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். இவங்களுக்கும் அந்த சித்தர்களுடைய அருள் சித்திக்கும். அதுபோக சனி பகவான், குரு, கேது இவங்க 3 பேரும் நட்சத்திர சாரங்கள் தங்களுக்குள்ளே மாறி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் தனுசு ராசி, விருச்சிகத்தில் குரு இருக்கிறாரு, விருச்சிகத்தில் குரு அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. குரு சனி பகவானுடைய சாரம் எடுக்கணும். சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல அவருடைய பார்வையில் கோணத்தில் மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. மீனத்தில் இருக்கிற சனி பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதம் எடுக்கணும். இது நல்ல அமைப்பு. அதே மாதிரி குருவுக்கு 9ஆம் இடத்துல கடகத்தில் கேது இருக்கணும். கேது பூச நட்சத்திரத்தில் இருக்கணும். இது சூப்பர். இந்த அமைப்பில் இருக்கிறவங்க 100க்கு 100% சித்தராயிருவாங்க. இவங்களுக்கு சித்தரோட அருள் கிடைக்கும், சத்தியமாக சித்தரோட அருள் கிடைக்கும். இந்த அமைப்பு இருக்கணும், யாரோ ஒருத்தருக்கு அமையும், சரியா? விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் குரு இருப்பார். அவருடைய பார்வையில் 2 பார்வையிலும் 5ஆம் பார்வையிலும் 9ஆம் பார்வையிலும் சனி பகவான், கேது இருப்பாங்க. சனி பகவான், கேதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பாங்க. சனி பகவான் குரு நட்சத்திரம் புரட்டாதில் இருப்பார். கேது யார் நட்சத்திரத்தில் இருப்பார்? சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஸோ இவங்களாம் தங்களுக்குள்ளே அந்த சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தில் இருப்பாங்க. பொதுவாக கேது சனி பகவான் நட்சத்திரத்தில், குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் சித்தும் கிடைக்கும், சரி? சித்தரோட அருள் கிடைக்கும். குரு சனி பகவான், கேது பகவான் நட்சத்திரத்தில் கேது கூட சனி கூட சேர்ந்திருந்தாலும் அது கிடைக்கும். பொதுவாக லக்கணம், நீங்கள் பிறந்த லக்கணத்தில் குரு சனி பகவான் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி சித்திக்கும். ஸோ சித்தர்களோட அருள் சித்திக்கும்னா நிறைய காம்பினேஷன் இருக்குது. அதில் முக்கியமானதை 1-2 சொல்கிறேன், சரியா? அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா வீடியோ அதிகமாகும், நிறைய சொல்லலாம். நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஒரு ஊருக்கு பல பாதைகள் இருக்குது, சரியா? நமக்கு தெரியுமில்ல, சென்னைக்கு போனோம்னா மதுரையிலேருந்தும் போகலாம், திருச்சியிலேருந்தும் போகலாம், தஞ்சாவூர்லேருந்தும் போகலாம், கன்னியாகுமரியிலேருந்தும் போகலாம்,
ஆந்திராவிலேருந்து வரலாம். ஸோ சென்னைன்னு ஒரு ஊர், தமிழ்நாடு தலைநகரம், அதுக்கு வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது. அதை அடையிறதுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறது பல ரூட்டு இருக்குது. அதுமாதிரி சித்தரோட அருளை பெறுவதற்கு, சித்தத்தை பெறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது ஜாதகத்தில். அதில் நான் 1-2 முக்கியமானதை சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சித்திக்கும், எல்லாருக்கும் சித்திக்காது. சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காது. தனுசு ராசியில் சில பேர் ஆமாம் சித்தரை பற்றி சொல்கிறேன், உள்ளதை சொல்ல மாட்டேங்கிறான், உள்ளதை தெரிஞ்சாலே உண்ணாக மாட்டேங்கிறத, சித்தர்களை பற்றி தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சித்தர்களுடைய அந்த சித்தம் கிடச்சிருச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, அனைத்தும் வசப்படும். சரியா, நிறையா இருக்குது. இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம், இப்போ மட்டும் இல்லை எப்போயும் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த சித்தர்களுடைய யோகம் உள்ள நாட்களை சொல்கிறேன். சித்தரெல்லாம் உங்கள் வீடு தேடி வராங்க, வசப்படுத்திக்கோங்க. சரியா, அவங்க நல்வழிப்படுத்திக்கோங்க. சித்தர்கள் உங்களை தேடி வருகின்ற நேரத்தை சொல்கிறேன். அதை தான் சித்த யோகம். ஒரு நாளைக்கு 3 யோகம் இருக்கும். சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகம். சித்த யோகத்தில் சித்தர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ இந்த வழிபாடு சொல்கிறதுக்கு முன்னாடி அமைப்பு ரீதியாக சொல்கிறேன். நான் ஜனன ஜாதகத்தில் யாருக்கு இந்த அமைப்புலாம் இருக்கோ அது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சித்தர் வழிபாடை வியாழக்கிழமை தான் செய்யணும். ஏன்னா வியாழக்கிழமை தான் அதுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை காலையில் செய்யணும், 5:45 to 6:15 செய்யணும். அன்றைக்கி குருவுடைய நட்சத்திரம் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை சித்த யோகம், குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை சேர்ந்து வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி ஒரு நாட்கள் ரேராக வரும். அந்த ரேராக வர அன்றைக்கி நான் வீடியோ போடுவேன். சரியா, நான் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். தினமும் இப்போதைக்கு வரல, எப்போதானாச்சும் வரும். அந்நேரம் வீடியோ போடுவேன், அந்நேரம் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ணலாம். அதாவது ஒரு காரியத்தை அன்றைக்கி செஞ்சிங்கன்னா கூடுதல் பலன் இருக்கும், அவ்வளோதான். சரியா, சில காரியங்களை சில அன்றைக்கி செஞ்சிங்கன்னா கூடுதல் பலன்களாக இருக்கும். மற்ற நாள் செஞ்சிங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஸோ பலன் என்றைக்குமே கிடைக்கும். சில நேரங்களில் அந்த சூட்சும வழிபாடின்படி பலன்களுடைய சதவீதம் அதிகமாகும், சக்தி கூட இருக்கும், அவ்வளோதான். சரியா, பெருமாளை நம்ம பக்கத்து கோயிலில் பக்கத்தில் இருக்கிற பெருமாளை கும்பிடுறது ஒன்று தான், திருப்பதிக்கு போய் கும்பிடுறது ஒன்று தான், ஒரே பெருமாளை தான் இருக்கிறாரு. ஆனால் திருப்பதியில் போய் கும்பிடுறது ஒரு சக்திங்கிறாங்கல்ல. லாலா கடரை வாங்கின லட்டுக்கும் திருப்பதியில் வாங்கின லட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி தான். சரியா, அந்த வியாழக்கிழமை குருவுடைய நட்சத்திரம் அன்று வருகிற சித்த யுகத்துக்கு சக்தி அதிகம், பவர்ஃபுல் அதிகம். அது வளர்பிறையில் வந்துச்சுன்னா கூடுதல். ஓகே, இப்போ வளர்பிறை வருகிற சில நாட்களை சொல்கிறேன் நான். வருகிற பிப்ரவரி 27, 28 முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிழமையெல்லாம் மறந்துடுங்க, இங்கிலீஷ் டேட்டப்பட்டு எடுத்துக்கோங்க. வருகிற 27, 28 பிப்ரவரி 27, 28 சித்த யோகம் வருகிறது. அன்றைக்கி நீங்கள் நான் சொன்ன வழிபாடு பூஜை பண்ணலாம். அடுத்து மார்ச் 3ஆம் தேதி சித்த யோகம் வருகிறது. அன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ண வழிபாடு பண்ணலாம். ஓகே நேயர்களே, இதில் இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுறது ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம், எந்த வயதானாலும் பண்ணலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்க பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, 27, 28 வியாழக்கிழமை வருதா அப்படி பார்ப்போம். இல்லை வரல. சரி, வியாழக்கிழமை வரல. நான் பார்க்குறேன், நான் டேட்டை எடுத்துட்டேன். 3ஆம் தேதி எந்த கிழமை வருதுன்னு பார்ப்போம். 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன டேட்டில் வியாழக்கிழமை வரல. ஆனால் சித்த யோகம் வரும். அது சித்த யோகத்தை தான் மெயின் பண்ணேன் நான். ஏன்னா சித்த யோகம் தான் ரொம்ப முக்கியம். சித்தர் வழிபாடு சித்த யோகம் தான். வியாழக்கிழமை வந்துச்சுன்னா அடிஷனல் சப்போர்ட் கூடுதலாக அது சுபத்துவமாகும். குருவின் நட்சத்திரம் வந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாம் கூடி வந்துச்சுன்னா கோடி நண்பர்கள் கிடைக்கும், அவ்வளோதான். கூடி வரதுடைய விகிதாச்சாரத்தை பொறுத்து பலன்கள் கோடிக்கணக்கில் கிடைக்கும். ரைட்டு, இப்போ உங்களுக்கு 3 டேட் சொல்லிட்டேன். பிப்ரவரி 27, 28, மார்ச் 3 காலையில் 5:45 to 6:15 பூஜை பண்ணணும். சீக்கிரம் எந்திரிச்சிருங்க, 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு வந்துடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆண்கள் வேட்டி கட்டிக்கோங்க, பெண்கள் சேலை கட்டிட்டிங்கன்னா கீழே உட்காரும்போது பூஜை அறையில் வெள்ளை துணி விரிச்சுக்கோங்க. நீங்கள் தரையில் உட்காந்தாலும் சரி, இல்லைன்னா பலகையில் உட்காந்தாலும் சரி, வெள்ளை துணி விரிச்சிட்டு தான் உட்காரணும். நீங்கள் என்ன பண்ணணும், பூஜையில் சில படங்களை வைக்கணும். வீட்டில் இருக்க விக்கிரகங்களை வைக்கலாம், நான் சொன்ன படத்தை வைக்கலாம். முக்கியமாக விநாயகர் படம் வைக்கணும். தனுசு ராசிக்கு பக்த கணபதி அந்த படம் நிறைய அனுப்பியிருக்கிறேன். அடியன் ஆயிரக்கணக்கில் அனுப்பியிருக்கிறேன். தனுசு ராசிக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோட்டோ கட்டுறாங்க, அனுப்பியிருக்கிறேன். அதுபோல் சித்தர்கள் படத்தை ஃப்ரேம் பண்ணி வைக்கணும். சித்தர்கள் படம் இமேஜ் இருக்குது. சரியா, அந்த 3 சித்தர்களுடைய இமேஜை என்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அந்த சித்தரில் இப்போ நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த சித்தரோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதை சொல்லிக்கிட்டு அப்புறம் நம்ம பூஜை புனஸ்காரம் வழிபாடு சொல்லலாம். வீட்டில் தான் பண்ணணும், கோயில் உலகத்துக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டிலே சுத்தமாக இருந்து பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்துக்கு பதஞ்சலி முனிவர். சரியா, மூல நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் பதஞ்சலி. இவருடைய சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்குது. ஸோ மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தடவைனாச்சும் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். அங்கே சமாதி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே போய் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அவருக்கு தனியாக சமாதியாக இருக்கலாம், இல்லைனா அவர் இறைவன் கூட சேர்ந்தே இருக்கலாம், கருவறையே சமாதியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கோயிலில் எப்படி அமைப்பு இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. வாட்டர் மேபி மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமநாத சாமியும் எங்கள் அம்மா பர்வதவர்த்தினையும் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பதஞ்சலி முனிவரோட அருள் கிடைக்கும். அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு ராமதேவர். சரியா, ராமதேவர்
இவர் வந்து ராமதேவர் என்னும் யாக்கோப்பு சித்தர். இவருடைய ஜீவசமாதி வந்து எங்கே இருக்குது அழகர் கோயிலில் இருக்குது. மதுரை அழகர் கோயிலில் வந்து இவருடைய ஜீவசமாதி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சரியா? சில பேர் வந்து மெக்காவில் இருக்குது அப்படிங்கிறாங்க, கல்ஃப் கண்ட்ரியில் மெக்காவிலும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவருக்கு 2 பேர், ராமதேவர் அல்லது யாக்கோப்பு. இதில் இவருடைய ஜீவசமாதி அழகர் கோயிலில் இருக்குது. அழகர் கோயிலில் சுந்தரராஜ பெருமாள் சன்னிதியில் இருக்குது. அங்கே எப்படி இருக்குது? ஜீவ ஜோதியாக இருக்குது. சரியா? ஜீவ ஒளியாக இருக்குது. அந்த சுந்தரராஜ பெருமாளை கும்பிட்டாலே நீங்கள் ராமதேவரை கும்பிட்ட மாதிரி தான். ஸோ பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தடவை வந்து மதுரை அழகர் கோயிலில் வந்து சுந்தரராஜ பெருமாளை கும்பிட்டு போயிருங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து சித்தபிரான் கொங்கானார், இவரோட ஜீவசமாதி திருப்பதியில் இருக்குது. ஸோ திருப்பதிக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிறவி பயணம் நீந்த மாதிரி இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு. ஓகே நேயர்களே, இப்போ 3 பேருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து நம்ம வழிபாடுக்கு வருவோம். வழிபாடு தேதியே சொல்லிட்டேன். நான் இந்த வீடியோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போல்லாம் வந்து இந்த சித்தர்களுடைய யோக நாட்கள் வருது, சித்தர் வழிபாடுக்கு உகந்த நாட்கள் என்றைக்கு வருதோ அது அப்பப்போ நான் போடுவேன். அந்த அனைத்து வீடியோவும் கேளுங்க. அன்றைக்கெல்லாம் சின்ன பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். அடுத்து வருகின்ற வீடியோவில் வந்து நான் வந்து இப்போ பஞ்சாங்கத்தை பார்க்குறேன். ரேராக வரும், வேறக்கிழமையும் சித்த யோகமும் குருவுடைய நட்சத்திரமும் சேர்ந்து வரும். அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி நீங்கள் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு சித்தத்தை சொல்லியாச்சு, அவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு. வீட்டில் எப்படி சார் வழிபாடு பண்ணலாம்? நீங்கள் வந்து நான் சொன்ன 3 டேட்டில் ஏதோ ஒரு டேட் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 27 அல்லது 28 அல்லது மார்ச் 3. காலையில் எழுந்திரிச்சிருங்க, குளிச்சு முடிச்சு பூஜை ரூமுக்கு வந்துடுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஃபோட்டோவை பூஜை அறையில் வச்சுக்கோங்க. பக்த கணபதி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அது போக சிவசக்தி படம் இருக்கணும், சிவனும் சக்தியை சேர்ந்த படம். அந்த 3 படம் முக்கியமான படம் இருக்கணும். இந்த படம் இருக்கணும். அதுபோல் பஞ்சபாத்திரத்தில் வந்து தீர்த்தம் இருக்கணும். தீர்த்தத்தில் வந்து என்ன போடணும்? அருகம்புல், வில்வம், விபூதி 3 போட்டால் போதும். கொஞ்சம் பச்சை கற்பூரம் அல்லது பன்னீர் ஊற்றிக்கலாம். வில்வம் கிடைக்கல சார், கொஞ்சம் ரேராக இருக்குது அப்படின்னா மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க, நறுமணப்பூ போட்டுக்கோங்க. அருகம்புல் ஈஸியாக கிடைக்கும். சரியா? அருகம்புல், வில்வம் அல்லது நறுமணப்பூக்கள், அதில் கொஞ்சம் பன்னீர் அல்லது பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. விபூதி கண்டிப்பாக போடணும். விபூதி ரொம்ப முக்கியம். சித்தர்களுடைய வழிபாடு வீட்டில் பண்ணும்போது, சித்தர்களை வேண்டி வரம் பண்ணும்போது கண்டிப்பாக விபூதி இருக்கணும். நெத்திலே விபூதி பூசிக்கணும். நீங்கள் சந்தனம் குங்குமம் பூசினாலுமே நெத்தி நிறைய விபூதி பூசிக்கணும். ஓகே, இப்போ வந்து அந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்துக்கு வந்து சித்தர் தரிசனம் தர மந்திரம் 2 மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல்லணும். ஒரு வரி மந்திரம் தான். அந்த ஒரு வரி மந்திரத்தை 18 தடவை சொல்லணும். ஒன் பை ஒன்னாக சொல்லணும். முதல் மந்திரம் வந்து ஓம் க்ளீங் ரங் அங் சிங். இந்த மந்திரத்தை நான் வந்து இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். சரியா? அந்த சித்தருடைய தரிசனம் உள்ள மந்திரத்தை சொல்வேன். இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சித்தர்களை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. நேரடியாக வந்து கை கொடுக்க மாட்டாங்க, அருவமாக வருவாங்க, உங்களை நாடி வருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை அடிக்கிறதோ சொல்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தில் மெய்மருந்து நீங்கள் உள்ளே ஆட்கொள்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை உள்ளே போகிறீங்களோ, சொல்கடை கடவுளும் போய் முடியும். எந்த அளவுக்கு இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சித்தர்கள் உங்களை நோய்க்கு வருவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தரிசனம் தருவார்கள். ஓம் க்ளீங் ரங் அங் சிங், இது அகத்தியர் சொன்ன மந்திரம். ஓம் க்ளீங் ரங் அங் சிங், இதை 18 தடவை சொல்லணும். அடுத்து வந்து இன்னொரு மந்திரம் இருக்குது. சிவமய க்ளிங் ஓம், சிவைய நம க்ளிங் ஓம், சிவைய நம க்ளிங் ஓம். இதையும் சொல்லணும் 18 தடவை. தமிழில் தான் இருக்குது. கொஞ்சம் உச்சரிப்பை கரெக்டாக வச்சு சொன்னீங்கன்னா மனசில் டக்குன்னு மனப்படமாயிரும். எழுதி வச்சுட்டு சொல்லலாம். அதுபோக உங்களுடைய நட்சத்திர சித்தர்களுடைய நாமத்தை சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து பூராட நட்சத்திரம்னா ராமதேவர், ஓம் ராமதேவரே போற்றி, ஓம் ராமதேவரே போற்றி அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. மொத்தம் 36 தடவை சொல்லணும். இந்த 2 வரி மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல்லணும். உங்கள் சித்தருடைய மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல்லணும். இதை சொல்லிட்டு பூஜை முடிங்க. பூஜை பண்ணும்போது என்ன சார் செய்யணும் அப்படின்னா சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. சந்தனம் வச்சுக்கணும். நெத்தியில் சந்தனம் பூசிக்கலாம், மஞ்சள் வச்சுக்கலாம். ஏன்னா குரு அருள் கிடைக்கணும். அதனால் நீங்கள் வந்து பக்கத்தில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம், நெத்தியில் சந்தனம் குங்குமம் பூசிக்கலாம். விபூதி பூசிட்டு அதுக்கு மேலே அதை நீங்கள் பூசிக்கலாம். சரியா? மந்திரத்தை சொல்லணும். ஜெபம் பண்ணும்போது பூஜை அறையில் வடக்கு பக்கம் உட்காந்துக்கோங்க. வடக்கு பக்கம் உட்காந்து ஜெபத்தை பண்ணுங்கள், மந்திரத்தை சொல்லுங்கள். அதுபோக வந்து நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கிறீங்க, பிரம்மச்சாரியாக இருக்கிறீங்கன்னா காவி உடை கட்டிக்கலாம். எங்களை போன்ற ஜோதிடர்கள் கொஞ்சம் ஆச்சாரம் உள்ளவர்கள்லாம் காவி உடை கட்டிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வேட்டி கட்டிக்கலாம். சரியா? சார் வேட்டி கட்டி தான் சாமி கும்பிடணும், வேட்டி கட்டிக்கணும். பெண்கள் வந்து வெள்ளை கலர் சேலை கட்டிட்டாலுமே வெள்ளை துண்டு அல்லது வெள்ளை துணியை வந்து நீங்கள் வந்து விரித்து அது மேலே உட்காந்துக்கணும். சரியா? வெந்நீர் ஆடை அங்கே இருக்கணும். அதுபோல் இந்த பூஜை பண்ணுற அன்றைக்கி வந்து நான்வெஜ் புழங்கக்கூடாது. ஆனால் காலையில் தான் பூஜை பண்ணுறோம். நம்ம 5:45 to 6:15 தான் பூஜை பண்ணுறோம் அதிகாலையில். சரியா? பொழுது விடிஞ்சிடும். 5:45 to 6:15 கரெக்ட். காலையில் காஃபி டீ சாப்பிட்டுட்டு பூஜை ஆரம்பிக்கலாம். வெறும் வயிற்றுலலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்கள் சௌகரியம் தான். சரியா? சாய்ஸ் தான். நான் அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப வரமாட்டேன். உங்கள் சாய்ஸ் தான். எந்த தெய்வமும் நீ பட்டினியாக கிடந்து எனக்கு கும்பிடுன்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் சொல்லலை.
விரதங்கிறது வேறு, நோம்புங்கிறது வேறு. ஆனால் நிறைய பேர் அது அர்த்தம் புரியாமல் பட்டினியாக கிடக்கிறது அப்படி இப்படிங்க இருக்கிறாங்க. அது அவங்க சாய்ஸ், அது கூடலாம் போக வேண்டாம். நீங்கள் வந்து இறைநாமத்தை சொல்லணும், மனமுறையும் சொல்லணும், அவ்வளோதான். பெண்கள் வந்து கீழே வெள்ளை துணி விரிச்சுக்கணும், ஆண்களுக்கு வேட்டி கட்டிக்கலாம். சொல்லுங்கள், வடக்கு பக்கம் உட்காந்துக்கோங்க, மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதுமாதிரி பூஜை அறையில் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, நறுமண பூக்களை வச்சுக்கலாம். சரியா? அதுபோக வந்து அந்த இடத்த பன்னீர் வச்சு தொளிச்சிக்கலாம். சரியா? கொஞ்சம் பன்னீர் எடுத்து பஞ்சாயத்து இடத்துல தொளிச்சிக்கலாம், பூஜை பண்ணுற இடத்துல பன்னீர் தொளிச்சிக்கலாம். ஸோ அந்த இடத்த கொஞ்சம் நறுமணமாக வச்சுக்கணும். நறுமண பூக்கள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சித்தர்கள் வசப்படுவாங்க. சரியா? அது கொஞ்சம் வசதியாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இரவு தூங்கும்போது என்ன பண்ணோம்னா, இந்த பூஜை பண்ண அன்றைக்கி இரவு தூங்க போகும்போது பெட்ஷீட்டுக்கு மேலே வெள்ளை துணியை விரிச்சிட்டு படுக்கணும். ஆண்கள் ஈஸியாக செஞ்சுருவாங்க. வெள்ளை துணி, வெள்ளை துண்டோ அல்லது வெள்ளை வேட்டியோ விரித்து படுக்கலாம். ஏன்னா பெட்ஷீட் வந்து வெள்ளை கலரில் இருக்கணும், சுத்தமான வெள்ளை கலரில் இருக்கணும், பியூர் ஒயிட்டில் இருக்கணும். பெண்கள் மேக்ஸிமம் அது யூஸ் பண்ண மாட்டாங்க, வெள்ளை கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சுமங்கல் பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுறோம்னா, தலைவாணி உரை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெள்ளை கலரை போட்டுக்கோங்க. தலைவாணி உரையை வந்து வெள்ளை கலரை போட்டு அது மேலே வச்சு படுத்துக்கோங்க. இதை டெய்லி செஞ்சீங்கன்னா ரொம்ப சித்திக்கும். தினமும் வந்து ஒரு ஆண் எனக்கு வந்து இந்த சித்தர்களுடைய அருள் சித்திக்கணும் சார் அப்படிங்கிறவங்க வந்து பூஜை புனஸ்காரம் முக்கியமான நாள் அன்றைக்கி பண்ணுங்கள். ஆனால் தினமும் விரிப்பில் வந்து என்ன பண்ணணும்னா, வெள்ளை விரிப்பை வச்சு படுக்கணும். படுத்துட்டு நெத்தியில் உபதியை பூசிக்கிட்டு சிவாய நமக்கு சொல்லிட்டு படுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளை விரிப்பு வந்து சித்தர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வெந்நீர ஆடை, தூய ஆடை. தூய ஆடை உடுத்த கூட நம்ம உள்ளமும் தூயமாக ஆயிரும். உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு சித்தர்கள் நம்மளை நெருங்கி வருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பூஜையை முடிங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் வைக்கலாம்? பால், திராட்சைப்பழம் வைங்க. சரியா? பால், திராட்சைப்பழம், கற்கண்டு வைங்க. உலர்ந்த திராட்சை, பசும்பால், காய்ச்சின பால், கற்கண்டு, ஸ்படிக கற்கண்டை வச்சுக்கோங்க. மூணையும் வச்சுட்டு பண்ணுங்க. பூஜை முடித்து மந்திரம் சொல்லுங்கள். கூட்டு பூஜையாகவும் செய்யலாம். நீங்கள் தான் பண்ணணும் கிடையாது. நீங்கள் உங்கள் மனைவி, குழந்தைகளை வச்சு கூட பண்ணலாம். சித்தர்கள் மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த சித்திரத்தை தான் சொல்லணும். பொதுவான மந்திரத்தை சொல்லிவிட்டு ஜென்ம நட்சத்திரத்தோட சித்திரை சொல்லணும். இப்போ நீங்கள் போராடம்னா போராட நட்சத்திரத்தை சொல்லணும், ராமதேவர் சொல்லணும். உங்கள் வீட்டில் உத்திராடம் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் வந்து கொங்கனார்வார் சொல்லணும். சரியா? கொங்கனார் சித்தரை போற்றி அப்படி சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு பூஜையை முடிங்க. பிரசாதத்தை சாப்பிடுங்க. உங்கள் வேண்டுதலாக சொல்லுங்கள். சரியா? நீங்கள் வேண்டுதல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்றைக்கு நீங்கள் சித்தரை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்களோ, சித்தர்களுடைய அருள் கிடச்சிட்டாலே அனைத்தும் சித்திக்கும். அவ்வளோதான், ஒரே வரி. அனைத்தும் சித்திக்கும்னா முடிஞ்சு போச்சு. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். சரியா? எல்லாமே உங்களுக்கு சித்தி ஆகும். காரிய சித்தி, தொழில் சித்தி, உத்தியோக சித்தி, அனைத்தும் சித்திக்கும். நல்ல விதமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட வாழலாம். சரியா? அடுத்த லெவலுக்கு போகலாம். ஜனன ஜாதகத்தில் நான் வீடியோவில் சொன்ன அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக சித்திக்கும். அஷ்டமா சித்திகளும் கூடுதலாக சித்திக்கும். வாழ்த்துக்கள் நேரில். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோட்டோ பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. உங்கள் ஃபோன் பண்ணிலாம் உங்கள் சந்தேகத்தை என்கிட்ட கேட்காதீங்க. தயவுசெய்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. நான் எல்லா நேரத்துலையும் ஒரே மைண்டில் இருக்க மாட்டேன். ஃபோன் பண்ணி தயவுசெய்து கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோட்டோ வேணுங்கிறவங்க, இமேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629. அவ்வளோதான் நேயர்களே. வாழ்த்துக்கள். உங்களுக்கு சித்தர்களுடைய அருள் கிடைக்கட்டும். அஷ்டமா சித்திகளும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.